அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பின்னாடி என்னது ஆயில் மாத்தாத வண்டியில் புகை வருமே அந்த மாதிரி இப்படி புகை பர்னிங்கு பேக் பர்னிங்கு பேக் ஃபயரு ஒண்ணுமில்ல நான் பொச்சுன்னு இருந்தால் எரியுதானே செய்யும். எரியுதடி மாலா ஃபேனர் போடு. 10 பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா ஏன்னா அது ஒரு காமெடி பண்ணு. 4 பேர் 5 பேர் எரிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 10 பேர் வந்தாங்க, திருநெல்வேலியில் 6 பேர் வந்தாங்க. அந்த உருவ பொம்மையை தூக்குறதுக்கு 4 ஆளுங்க வந்திருக்கிறாங்க, வந்து உருவ பொம்மையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நான் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்க. அவர் குண்டா சட்டத்துல கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு, அதுவும் போய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் போய். உங்க எண்ணம் தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் என்னை கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான், அவர் தலைவரா போட்டாங்க. கர்மம் தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். செல்வ பெருந்தகை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபியில ரவுடி சேர்றாங்க. எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில தலைவர்களா இருக்கிறது. அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டாஸ் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறாருன்னு இந்தியா முழுவதும் பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான். நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்க செல்வ பெருந்தகை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஒரு பொய் சொல்லணும். என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பொய் சொல்லக்கூடாது. என்னங்க அர்ச்சந்திரா? பொய் சொல்லக்கூடாதா? சாமி கண்ணு குத்தம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீதான குற்றப்பட்டியலை திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று வழக்கு எண் சகிதமாக பட்டியலிட்ட உடனேயே ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதற்கு ஏதாவது முட்டு கொடுத்து உருட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதால் அடுத்த காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை. ஒசாமா பிண்டன் போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள? அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல 2003ஆம் ஆண்டு அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு பாஜகவால் திட்டம் போட்டு தொடரப்பட்ட வழக்கு என்றும் அந்த வழக்கை தொடுத்தவர்களே அதை திரும்ப பெற்றுக் கொள்ளப் போவதாக கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுதான் என் வழக்கின் வரலாறு, என் பின்னணி, என் பாரம்பரியம் என்று ஏதோ துணிக்கடை விளம்பரம் போல அடுக்குமொழி வசனம் பேசியிருக்கிறார். வாங்கம்மா வாங்க, பழைய இரும்பு கட்டில், இரும்பு பீரோ, பழைய தகரம். இவரது உண்மையான குற்ற பின்னணி, குற்ற வரலாறு எல்லாமே புள்ளி விவரங்களோடு கூடிய விரைவில் வெளிவரும் என்றாலும் தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டதோ பல வழக்குகள். ஏதோ பொத்தம் பொதுவாக ஒன்றை சுட்டிக்காட்டி அது பாஜக தொடுத்த பொய் வழக்கு என்று கூறிவிட்டால் இவர் சொல்வதை நம்புவதற்கு தமிழக மக்கள் அனைவருமே அறிவாளிகள் அல்ல என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி செல்வ பெருந்தகை லண்டனில் கல்லூரி ஒன்றை கட்டி தனது மனைவியை அங்கு இயக்குனராக்கி இருக்கிறார். 50,000 அது கம்மினே. அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 1999ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியில் ஒரு சிபாரிசு மூலமாக சாதாரண பியூனாக வேலைக்கு சேர்ந்த செல்வ பெருந்தகை 25 ஆண்டுகளுக்குள் லண்டனில் கல்லூரி கட்டும் அளவுக்கு சொத்து சேர்த்த உழைப்பின் ரகசியம் என்ன என்பதையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் ஏழை உழைப்பாளர்களும் அதை பின்பற்றி கோடீஸ்வரராக முயற்சிக்கலாமே என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ அப்பா வேணாப்பா. வாடா அங்க வந்து சொல்றா. வாடா கால பிடிச்சு கஞ்சிர வேணாப்பா. அங்க எல்லாம் சொல்றா. கேளுப்பா. நான் சொல்றேன் கேளுப்பா. விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் இது எல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட 65 பேர் இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க. 23/6/2024 ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி, சதி செய்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க. அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? நேர்ல பார்த்தவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். அந்த நேர்ல பார்த்தவங்க எங்க? அவங்கள நானே நேத்து ராத்திரில இருந்து நேர்ல பார்க்கல. என்ன பண்ற? அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. 3 ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல. எத்தனையோ பொய்யை பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க. எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம 3 ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஆர்எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி என் மூக்கு வரைக்கும் தான் கோவம் ஏறி வந்த கத்தையில குத்து சொல்லி வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.